கண்மணி மேலே எந்த தப்பும் இல்லை, பாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரமே கண்மணியோட ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருவீங்க. அன்பு உறவுகளை இனி வரக்கூடிய எபிசோடு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அன்புக்கு கண்மணி மேலே இருக்கிற கோபம் ஒருத்தே கிடையாது. கண்மணி அன்பு மேலே எவ்வளோ ஒரு காதல் வச்சுருக்குறாங்க. ஆனால் அன்பு தான் கேடுகட்ட பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம கண்மணியை இழந்துட்டாங்கன்னே சொல்லணும். இப்போ வரைக்குமே அன்பு கண்மணி மேலே செம்ம கோவத்தில் தான் இருக்கிறாங்க. இனிமே கண்மணி கூட சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அன்பு நம்ம ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்லேயே போயிட்டு செப்பாக வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா கோட்ரஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட்டு கண்மணி தேன்மொழி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்களோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முன்னை விட இப்போது கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜீவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஜீவா ரொம்பவே கிளியராக சொல்லிடுறாங்க நம்ம கண்மணிக்கிட்ட, அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்கள்லாம் உன் பொறுப்பு தான், அவங்கள நீ தான் நல்லபடியாக வழி நடத்தணும், அவங்களால என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கண்மணியுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபுங்களை கூப்பிட்டுலாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டுத்தனம் பண்ணுறாங்க. நம்ம கண்மணிக்கு அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகம் வரதான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. சீக்கிரமே கண்மணி அவங்கள பற்றி உண்மையை கண்டுபிடிக்கணும். ஜீவாவுக்கு இப்போது கண்மணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே நம்பிக்கை வந்துடுச்சு. நம்ம கண்மணிக்கிட்டேயுமே சொல்கிறாங்க, நீ இந்த ரெஸ்டாரண்ட்டில் கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் எல்லாமே மாறிட்ட மாதிரி தோணுது. இந்த ஹோட்டல் முன்ன எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மறுபடியுமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு சொல்லுது கண்மணி. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மணி அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக முன்ன இருந்ததை விட ரொம்பவே பெஸ்ட்டாக இந்த ஹோட்டல் மாறப்போகுது ஜீவா, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஹாப்பியாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. கண்மணி இடியாப்பமும் செய்ய ஆரம்பிச்சுறாங்க. கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி இடியாப்பம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கஸ்டமரும் சரி கண்மணி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கண்மணி இடியாப்பத்தை கொண்டு வைக்கிறாங்க. கஸ்டமர் இடியாப்பத்தையும் வடகரியையும் வாங்கி சாப்பிட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நம்ம கண்மணியை புகழ்ந்து தள்ளுறாங்க. வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்சலும் வாங்கிட்டு போகிறாங்க. கண்மணி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸு, உங்களை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே எங்கள் ரெஸ்டாரண்ட்டை ரெஃபர் பண்ணால் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி சொல்லவும் அவங்களுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலைனாலும் நாங்களே இதை பண்ணுவோம், ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஜீவா பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அங்கே உள்ள ஸ்டாஃபுமே பார்த்தீங்கன்னா அப்படியே மறண்டு போய் தான் நிற்கிறாங்க. இந்த கண்மணி போகிற போக்க பார்த்தா சாரு மனசில் சீக்கிரத்துலேயே இடம் பிடிச்சிருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவகிட்ட நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும்டி, இல்லைன்னா நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டே போகிற மாதிரி இருக்கும், இங்கே இருக்கனால தான் நம்மளுக்கு என்னமோ பொழப்பு ஓடுது, வேறு எங்கேயும் நம்மளை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கே கண்மணி தேன்மொழி வீட்டுக்கு போகிறாங்க. கண்மணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கண்மணியோட அம்மா இருந்துக்கிட்டு, என்னடி கண்மணி ஹோட்டல்லாம் எப்படி போகுது, உன் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுதே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கண்மணி ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரமே உன்னை நான் முதலாளி ஆக்க போகிறேம்மா, உன்னை யாரெல்லாம் தாழ்த்தி பேசினாங்களோ அவங்க முன்னாடி நீ கெத்தா சும்மா சூப்பராக போயிட்டு நிற்க போகிற, கூடிய சீக்கிரமே அது நடக்க போகுது, அதை தான் நினச்சி பார்த்துட்ருக்கிறேன், நினைக்கும் போதே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி கண்மணி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற, ஒன்றுமே புரியலை, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுடி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா சித்தியெல்லாம் கேட்குறாங்க. அப்போ தான் ஹோட்டல் நல்லாவே போகுது, கஸ்டமர்ஸே வராமல் இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு, இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேன்மொழியும் கண்மணியை பாராட்டி தள்ளுறாங்க. கண்மணினா சும்மாவா, கண்மணி
உன்னோட இடியாப்பத்துக்கே மக்கள் வந்து குவியுவாங்க. கண்டிப்பா அந்த ரெஸ்டாரண்ட்டு சீக்கிரமே பெரிய லெவலா ஆகப் போகுது. எனக்கு நீ அந்த ரெஸ்டாரண்ட்ல காலடி எடுத்து வச்சப்பவே அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அங்கே உள்ள ஆளுங்க தான் சரியில்ல கண்மணி. அவங்கள மாத்திட்டா போதும். சீக்கிரமே அந்த ரெஸ்டாரண்ட்ட நம்ம பெரிய லெவலுக்கு கொண்டு போயிரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு, பாவம் அவங்களலாம் மாத்துனா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்பி தானே வந்து இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்குது. அவங்கள சடனாக நம்ம வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டா அது எதுக்கு? நம்மளால யாரும் கஷ்டப்பட வேணாம். அவங்கள நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அவங்களுக்குள்ள திறமை இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க அதை வெளியே காட்டிக்க மாட்றாங்க. அவங்க ஈகோ அதை தடுக்குது. எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன் கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. தேன்மொழி அப்படியே வியந்து போய் கண்மணியை பார்க்குறாங்க. தேன்மொழி என்ன, ஏன் அப்படி பார்க்குற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை கண்மணி, உன்னை நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. உண்மையாகவே உன் மனசை மாதிரி யாருக்குமே வராது. அந்தளவுக்கு உன் மனசு தங்கமான மனசு கண்மணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்மணி அதை கேட்டு வந்து சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணியோட அம்மாவுக்கு கண்மணியோட லைஃப்பை நினச்சி கவலை வந்துடுது. இந்நேரம் கண்மணி இங்கே இருக்க வேண்டியவளா? அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ வேண்டியவ இப்போது இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு, என்னம்மா இப்போ உங்களுக்கு பிரச்சனை? இப்போ எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க? நடந்துருச்சு, நடந்தது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றி பேசி எதுவும் ஆக போகிறதில்ல. இனிமே அதை பற்றி பேசி நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க, என்னையும் வந்து ஃபீல் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா கோட்ரஸில் வெளியே நின்று நம்ம கண்மணி ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக நம்ம அன்பு வராங்க. பேக்கும் கையுமா இருக்கிறாரு. அதை பார்த்த கண்மணிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அன்பு தன்னை பார்க்க தான் வந்திருக்கிறாரு, தன்னை தேடி தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி தவறாக நினச்சிக்கிறாங்க. அன்புக்கிட்டேயுமே போயிட்டு பேசுகிறாங்க, ரொம்பவே திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டீங்களா? இப்போ எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க? நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி தொல்லை பண்ணுறதா உங்களோட வேலையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே கண்மணியை பார்க்குறாங்க. நான் ஒன்றும் உன்னை பார்க்குறதுக்காகலாம் வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பொய் சொல்கிறீங்க? என்னை பார்க்குறதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. எங்கே போனாலும் என்னை ஃபாலோ பண்ணி வந்து என்கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணுறீங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் அமைதியாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தீங்கன்னா அன்புக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அந்த டைமில் ஜீவா இங்கே வராரு. ஜீவா வந்து விஷயத்த நம்ம கண்மணிக்கிட்ட வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு இவர் அன்பு, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் செஃப்பாக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இவர் ரொம்பவே பெஸ்ட்டானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு கண்மணிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுனே தெரியல. இங்கே அன்புக்கிட்ட ஜீவா இருந்துக்கிட்டு, இந்த இருக்குதே இதுதான் உங்களோட வீடு, கண்மணி வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கதான் உங்களோட வீடு. அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கே நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அன்புமே பார்த்தீங்கன்னா கண்மணி வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வீடு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுறாரு. இருந்தாலுமே அதை ஜீவா கிட்ட காட்டிக்காமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு. இங்கே நம்ம கண்மணிக்கு அப்படியே செம்ம ஆத்திரமாக வருது. இவர் எதுக்காக இப்போ ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஜீவா சேர்த்தாம்? நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே, விஷயம் தெரியாமல் நம்ம வாட்டில் தேவையில்லாமல் இவர்கிட்ட போயிட்டு கத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணிக்கு ஒன்றுமே புரியலை. இவர் எதுக்காக அவரோட ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு இங்கே வந்து வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வரணும்? அப்படி என்னதான் நடந்துச்சு? இவரை எப்படி பாட்டி வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் சரி நம்ம அத்தைகிட்டயே கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சிவகாமியே நம்ம கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அத்தைக்கு 100 ஆயுசு. நம்ம அத்தைக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சோம், அவங்களே வந்து ஃபோன் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அத்தை சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. கண்மணி என்னம்மா எப்படிம்மா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நல்லா இருக்கிறீங்க அத்தை, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா நானும் நல்லா இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்மணி இருந்துக்கிட்டு எப்படி கேட்குறதுனே தெரியாமல் சுற்றி வளைச்சி வந்து அப்படியே கேட்குறாங்க. எங்கங்கத்த உங்கள் பிள்ளை எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா?
அவர் எங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது சிவகாமி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. என்னத்தம்மா சொல்ல, அன்பு வீட்டை விட்டே வந்துட்டான். அத்தை அந்த வெண்ணிலாவை நடு வீட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க. அன்புக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அன்புக்கு தான் அந்த வெண்ணிலாவை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காதுல. அவனும் சொல்லி பார்த்தான் அத்தைக்கிட்ட. ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அவங்களுக்கு வெண்ணிலா தான் ரொம்பவே முக்கியமானவளாக போயிட்டா. நேரம் பார்த்து வெண்ணிலா அப்படியே அத்தைக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்க மாதிரி இப்படிலாம் பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சிவகாமி வந்து நம்ம கண்மணி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட கண்மணிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணியோட அம்மா அன்புவை பார்க்குறாங்க. அன்புவை பார்த்ததுமே போயிட்டு பேசுகிறாங்க. என்னப்பா மாப்பிள்ளை எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்புக்கு அவங்கக்கிட்ட பேச அந்தளவுக்கு விருப்பமே இல்லை. அமைதியாக போயிடுறாங்க. கண்மணியோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே கண்மணி போயிட்டம்மா உனக்கு அறிவே கிடையாதா, எதுக்காக நீ அவர்கிட்ட போயிட்டு பேசுகிற, அவர் தான் எப்படி இருக்கிறான்னு தெரியுதுல, இனிமே அவர்கிட்ட போயிட்டு பேசினேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. என்னதான் உங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் அவர் என் மாப்பிள்ளடி உன்னோட வீட்டுக்காரடி, அது மாறவே மாறாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சும்மா இப்படியே பேசிகிட்டு இருக்காதீங்க, அவர் வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அவரோட தவறு அவர் உணரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வராங்க. அங்கே ஜீவா வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அன்புவை. இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன இவர் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, புதுசாக ஆளுங்களை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக வெண்ணிலாவும் பாட்டியும் வராங்க. அப்போ ரொம்பவே பசிக்குது. வெண்ணிலா இருந்துக்கிட்டு, பாட்டி எனக்கு ரொம்பவே பசிக்குது பாட்டி, வீடு போகிற வரைக்கும்லாம் என் வயிறு தாங்காது, இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி பாட்டி இருந்துக்கிட்டு சரி வா வெண்ணிலா போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்கே நம்ம கண்மணியை பார்க்குறாங்க. கண்மணி தான் வந்து இங்கே சப்ளை பண்ணுறாங்க. கண்மணியை பார்த்துட்டு பாட்டிக்கும் வெண்ணிலாவுக்கும் ரொம்பவே வந்து நக்கலாக இருக்குது. என்ன கண்மணி, என்ன இங்கே எடுபிடி வேலைக்கு வந்துட்டியா, இந்த எச்சி தட்டெல்லாம் கழுவுறது உன்னோட வேலை தானே இங்கே, உண்மையாகவே இவ்வளோ சீக்கிரத்தில் இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்பத்தனமாக பாட்டி இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்மணி இதுகளுக்கிட்டலாம் என்னத்தை நம்ம பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு எல்லாமும் பரிமாறுறாங்க. பாட்டியும் வெண்ணிலாவும் சாப்பிட்றாங்க. கண்மணியை ஒரு பக்கமாக முறைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணிக்கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுலாம் கேட்குறாங்க. கண்மணியும் வந்து கொண்டு வந்து தராங்க. அந்த டைமில் தெரியாதனமாக பார்த்தீங்கன்னா அவங்களே தட்டி விட்றாங்க. பாட்டியே தட்டி விட்டு அவங்க மேலே வந்து கொட்டுற மாதிரி பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு கண்மணியை ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. உனக்கு இந்த வேலை கூட உருப்படியாக செய்ய தெரியாதா, உன்னெல்லாம் யார் வேலைக்கு சேர்த்தா, ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலோட மேனேஜர் எங்கே, எம்டி எங்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஜீவா வராரு. என்னாச்சு இங்கே எதுக்கு ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு எதுவுமே பதில் பேசாமல் நிற்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு நீங்கள் வேலையை விட்டு தூக்குறதா ரொம்பவே நல்லா இருக்கும், இல்லைன்னா கூடிய சீக்கிரமே இந்த ஹோட்டலை நீங்கள் இழுத்து மூட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட ஜீவாவுக்கு செம கோவம் வருது. இங்கே பாருங்கள், எதுக்காக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்னதான் நீங்கள் கஸ்டமராக இருந்தாலுமே நீங்கள் கண்மணி அப்படி பேசுகிறது ரொம்பவே தப்பு. கண்மணி யாரு நினச்சிங்க, அவள் இந்த ஹோட்டலோட முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே வெண்ணிலாவுக்கும் பாட்டிக்கும் அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அப்படியே வாயை மூடிக்கிறாங்க. என்னடி இவை என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி இருந்துக்கிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து சொல்ல, என்னன்னே தெரியலையே பாட்டி, விசாரிச்சா தான் தெரியும் என்ன ஏதுன்னு, சரி இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசிக்க வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி பார்த்தீங்கன்னா இப்போது நக்கலாக பாட்டியையும் வெண்ணிலாவையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போகிறாங்க. கண்மணியை ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்க கூட தகுதியே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது கண்மணி வந்து இந்த ஹோட்டலுக்கு முதலாளியாக ஒரு பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. அன்புவும் இதே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கிறாரு, ஒர்க் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு தெரியல. மற்ற கஸ்டமர்ஸையும் நம்ம கண்மணி வந்து கவனிச்சிட்ருக்குறாங்க.
அவங்க கேட்டதெல்லாம் வந்து கொண்டு வந்து தர அப்படி எல்லாமும் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னதான் மற்ற சர்வெண்ட் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப்பாக நம்ம கண்மணி எல்லாமும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த டைமில் தான் அவசர அவசரமாக வந்து டிஷ்ஷை கொண்டு வரும்போது நம்ம கண்மணிக்கு காலு ஸ்லிப் ஆகிட்டு விழ போகிறாங்க. அப்போது அதை கவனித்த நம்ம அன்பு பார்த்திங்கன்னா வேகமாக ஓடி வந்து நம்ம கண்மணியை அப்படியே வந்து தாங்கி பிடிச்சிறாங்க. அந்த டைமில் கண்மணி மேலே இருக்கிற கோபத்தையே நம்ம அன்பு மறந்துடுறாங்க. கண்மணியை ரொம்பவே உரிமையோடு திட்டுறாங்க. இன்னும் கண்மணி என்ன நினச்சிட்டு இருக்கிற, பார்த்து வரமாட்டியா, இப்போ மட்டும் நீ கீழே விழுந்திருந்தேன்னா அடிபட்டு இருந்திருக்குல்ல, நீ வலி தாங்க மாட்டேல, ஏன் கண்மணி இப்படி பண்ணுற, நீ போயிட்டு அமைதியாக உட்காரு, நீ எதுவும் பண்ண வேணாம், எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணிக்கு அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அன்பு தன்னறியாமலே இப்படிலாம் பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுக்கும் பாட்டிக்கும் தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. அன்புவையும் கண்மணியும் இங்கே பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இங்கே நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு அப்படியே எழுந்து அப்படியே போயிடுறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு அன்புக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன அன்பு, நீ இங்கே எப்படி சும்மா வெளியே மட்டும் உன் பொண்டாட்டியை அப்படி எனக்காக தூக்கி எறிஞ்சிட்ட மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இங்கே உன் பொண்டாட்டியோட உறவாடிட்டு இருக்கிறியா, உன் பொண்டாட்டி கூட ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறேல, அப்போது உனக்கு பாட்டி உனக்கு முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்பு வந்து இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் ரொம்பவே சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்டா உன்னை, நான் எதுவும் தப்பாக நினைக்கல, என் கண்ணால் தானே பார்த்தேன், அந்த கண்மணி மேலே உனக்கு எம்புட்டு பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டியை விட உனக்கு நேற்று வந்தவ தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே கோவத்தோடு இங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுக்கு பயங்கர வயிற்றுச்சலாக இருக்குது. அடுத்தடுத்து ரொம்பவே சூப்பரான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.